பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ஆராதனை ஜெபம். ஆமீன். நம்ம கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஜெபம் பண்றவங்களா இருக்கும். ஆனா ஜெபத்துல கர்த்தர் அவர் ஆராதனையை பிரியப்படுகிற தேவனா இருக்காரு. கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட சமூகத்துல கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை தேவன் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து அவருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களும் குறித்து நன்றி சொல்றவர்களாக முழு இருதயத்தோடு அவர்கிட்ட அன்பு செலுத்துவதாக அவர் நாமத்தை மையப்படுத்தி அவரை பாடி துதிச்சு அவர் ஆராதிக்கும் போது தேவன் இறங்கி வந்து ஒரு பிரசனத்தினாலும் மகிமையினாலும் நிரப்புவாருங்க. வேதத்துல தானியலை கொண்டு சிங்கக்கபில போட்டாங்க. அவர் இடைவிடாமல் ஆராதிக்க தேவனை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தார். அவர் என்ன பண்ணாங்க, சிங்கத்து வாய் கட்டி போட்டு தானியலை காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்லாம ராஜாவே வந்து தானியை வணங்கும் தேவன் தான் உண்மையான தேவன் என்று நாடெங்கும் பிரசன்னப்படுத்தினாங்களாம். அது மட்டும் இல்லாம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் 7 முறை சூழேற்றப்பட்ட அக்னியில போட்டாங்க. அவங்க இடைவிடாமல் ஆராதிக்க தேவன் தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரு. அவங்க என்ன ஒரு வைராக்கியம்னா, எங்கள் தேவன் எங்க தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்பு வைக்காமல் போனால் நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க பாருங்க. அந்த உறுதி, அந்த விசுவாசம் சோர்ந்து போன நிலையிலையும் துக்கத்திலையும் சிரமத்திலையும் என்ன பாடுகள் வந்தாலும் கர்த்தரை மறுதளிக்காம அவரை ஆராதித்து தூத்த அவர் நாமத்தை மையப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது எரிகிற அக்கினி சூளைக்கும் சிங்கக்கபியும் கர்த்தர் உங்களை தப்பு வைத்து உங்க நாமத்தை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணானா, இவர் வணங்க தேவன் தான் சொல்லி தேவன் தான் உண்மையான தேவன் என்று நாடெங்கும் பிரச்சனை பண்ணாங்க. அதே போல சுத்தி இருக்க எல்லா ஜனங்களும் பார்த்து இவர்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், என்ன பிரச்சனை வந்தாலும் முகத்துல ஒரு கவலை இருக்காது, சோர்வு இருக்காது, ஒரு பலவீனம் இருக்காது, எல்லாவற்றையும் உற்சாகமா சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி சொல்ல முடியாத கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. விசுவாசத்தோட காத்திருங்க. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர்கிட்ட கரங்களை உயர்த்தி சரண்டர் ஆகுங்க. கர்த்தாவை நாங்களும் ஆராதிக்க கிருபத்தாங்கன்னு சொல்லி இடைவிடாமல் கர்த்தர் அந்தி சந்தி மத்தியான வேலை தானியேலை போல கர்த்தரை தூச்சி இந்த ஆர்ப்பரிச்ச நாமத்தை சொல்லி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவாரு. உங்க பிரச்சனைகள் பாடு எல்லாம் மாறி போய் ஒரு ஆராதனை வீரராக கர்த்தர் உங்களை மாற்றி அவ்வளவு சமூகத்துல காத்திருக்கும் ஜனங்களை ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தோல்வி அடையாதபடிக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களே ஆசீர்வதிப்பாரு. அதனால கர்த்தர் சமூகத்தை காத்திருந்து அவர் ஆராதிக்க ஜனங்களா மாறுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.